நான் ஊற வைக்கும் ரோட்டுக்கடை சுவைக்கு ஈடான நல்ல காரசாரமான தக்காளி கார சட்னி இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான மேட்ச்னே சொல்லலாம். டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி 4 to 5 ரெண்டாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகா 3 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை 2 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. செம டேஸ்டி அண்ட் காரசாரமான ரோட்டுக்கடை சுவையில் இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான மேட்சான டக்குன்னு செய்கிற தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.